வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் குணநலப்பேரும் சமுதாய நலம் என்ற தலைப்பின் கீழ் மௌனத்தின் மேன்மை பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். பகுதி 10. மௌனம் பற்றி தாய்மானவரின் விண்ணப்பம் யாது? மௌனியாய் சும்மா இருக்க அருளா என்பது தாய்மானவரின் விண்ணப்பம். மௌனத்தின் மேன்மை குறித்து அவர், வாய்ப்பேசா ஊமையென வைக்க என்றோ நீ மௌனத் தாயாக வந்து அருளை தந்தாய் பராபரமே. வாயினால் பேசா மௌனத்தை வைத்து இருந்தும் தாயில்லார்போல் நான் தளர்ந்தேன் பராபரமே என்று கூறுகிறார். பேசுதல் அல்லது பேசுவது என்றால் தனது அறிவின் அனுபவங்களை பிறருக்கு எடுத்து கூறவும் தனது தேவைகளை பிறர் உணர்ந்து கொள்ளவும் பேசுவது என்பது இன்றியமையாதது இருக்கிறது. மௌனத்தை பற்றிய பட்டினத்தார் பாடல்: சினமடங்க கற்றாலும் சித்தியலாம் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாய் ஏன் பராபரமே. மனம் செம்மை பெறாதவர்கள் பேசுவதால் என்ன பயன்? இதை பற்றி திருவள்ளுவருடைய குறள்: அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். தன்முனைப்பை அடக்கி அகண்டாகார பேராற்றலோடு தன்னை இணைத்து கொண்டால் இறையருள் சுரந்து இன்பம் ஓங்கும், இல்லையேல் துன்ப இருளில் ஆழ்த்திவிடும் என்றும் கூறுகின்றனர். மௌனம் அல்லது பேசா நோன்பு என்பது? மௌனம் என்பது வாய்ப்பேச்சு இல்லாதிருத்தல் அல்லது பேசா நோன்பு என்று பொதுவாக கருதப்படுகிறது. ஆனால் மௌனத்தின் முழு நோக்கம் மன அடக்கம் ஆகும். எனவே மௌனத்தை மன அடக்க பயிற்சி என்பர். மனதை சீரமைக்கும் சாதனைக்கு வாய் பேசாதிருத்தல் என்பது ஒரு புறச்சடங்கே ஆகும். மூவகை மௌனம் யாவை? வாக்கு மௌனம், கருவி மௌனம், மகா மௌனம். வாக்கு மௌனம் என்பது வாய் பேசாதிருத்தல் ஆகும். கருவி மௌனம் என்பது ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் இவை அடக்கமாக இருப்பதே கருவி மௌனம். மகா மௌனம் என்பது அலைகின்ற மனத்தை அமைதிப்படுத்தி இறைநிலையை உணர்வோடு இருத்தலே மகா மௌனமாகும். அகத்தவத்தில் முதற் செயல் யாது? அகத்தவத்தில் உயிர்மேல் மனம் வைத்து அறிவை அமைதி நிலைக்கு கொண்டு வருவது முதற் செயலாகும். துன்பங்களை அகற்றி மனிதன் அறிவு தடையின்றி உயர வேண்டும் என்று கருணையோடு சிந்தித்தார்கள் முற்கால அறிஞர்கள். அவர்கள் கூறும் மூவகை களங்கங்கள் யாவை? தன்முனைப்பு, பழிச்செயல் பதிவுகள், மயக்கம் என்ற 3 களங்கங்கள் உள்ளன என்று கண்டறிந்தார்கள். தன்முனைப்பு என்பது அறிவு விரிவடையாத நிலையில் மனம் உணர்ச்சிகளால் உடல் அளவில் எல்லை கட்டி கொண்டு மற்றவரோடு தன்னை ஒப்பிட்டு தன்னை உயர்வாகவோ தாழ்வாகவோ கருதி தன்னை இயற்கையில் இருந்தோ சமுதாயத்தில் இருந்தோ வேறுபடுத்தி கொள்ள நினைப்பதே தன்முனைப்பு ஆகும். பழிச்செயல்கள் என்பது 6 தீய குணங்கள் வழியே உணர்ச்சி வசப்பட்டு மனிதன் செயல் புரியும் போது தனக்கும் பிறருக்கும் துன்பங்களே விளைகின்றன. துன்பம் விளையும் செயல்களை பாவம் என்றும் பழிச்செயல்கள் என்றும் கூறுகிறோம். மயக்கம் என்பது அறிவின் குறுகிய நிலையால் தன்முனைப்பும் தன்முனைப்பால் பழிச்செயல்களும் பெருகும்போது அறிவு சீர்குலைகிறது, விளக்கமின்றி மயக்க நிலை பெறுகின்றது. இதுவே மாயை அல்லது மயக்கமாகும். மௌன நோன்பு எப்பொழுது முழுமையாகும்? அகத்தவமும் அகத்தாய்வும் இன்றி மௌன நோன்பு முழுமையாகாது. நிலைபேறு என்பது எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் போன்ற பயிற்சிகளை மேற்கொண்டு மௌனமாக இருந்து மனம் அடங்கிட தற்சோதனை எனும் அகத்தாய்வில் ஈடுபடும்போது இறைநிலையின் இயல்புகள் அனைத்தும் அறிவிற்கு காட்சியாகும். இப்பெரும் பேற்றினை நிலைபேறு அல்லது இறைவன் என்னுள் பேசுகிறான் என்றும் உள்ளுணர்வு என்றும் அறிஞர்கள் கூறுகின்றனர். மௌனம் செய்முறை: ஒவ்வொரு அகத்தவ பயிற்சியாளரும் 42 நாட்கள் அல்லது 1 மாதம் அல்லது 15 நாட்கள் அல்லது 1 வாரம் அல்லது 1 நாள் என்று
கால நீளத்தில் வாய்ப்புக்கும் வசதிக்கும் ஏற்ப நாட்களை தேர்ந்தெடுத்து கொண்டு மௌனத்தை கடைபிடிக்கலாம். மௌனத்தின் பயன்கள். தற்சோதனை செய்ய உதவுகிறது. புலன்கள் அடக்கம் பெறும். ஜீவகாந்த பெருக்கம், ஜீவகாந்த செறிவு ஏற்படும். தவத்தில் நிலைத்து நிற்பதற்கு உதவும். அறிவாட்சி திறன் பெருகுகிறது. அயராத விழிப்பு நிலை ஏற்படுகிறது. ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படுகிறது. குணநலப் பேறு கிடைக்கிறது. தொண்டு மனப்பான்மை பெருகும். செயல் விளைவு தத்துவம் விளங்குகிறது. பிரபஞ்ச ரகசியமும் இயக்கத்தன்மையும் விளங்கும். தற்சோதனையில் தெளிவும் அந்த தெளிவை வாழ்வில் செயலாக்கும் மன உறுதியும் கிடைக்கிறது. தவத்தினால் இறை நிலை உணர்வு கிட்டும். பிறவி பயனை அடையலாம். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.